வந்து நம்ம இதை டெஸ்ட் தண்ணி ஃப்ளோ டேங்கில் இருந்து கரெக்டாக ஃப்ளோ வருதானே நம்ம ஒருக்கா செக் பண்ணிடலாம். இதை ஓப்பன் பண்ணோம்னா ஓப்பன் பண்ணி டேப்பை ஓப்பன் பண்ணுவோம். தண்ணி நல்லா ஸ்பீடாகவே வருது. ஓகே, அப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போ இதை விட்டுடலாம். ஏன்னா உள்ளே வந்து இந்த கட்டிங் பிளேயரை வச்சு இந்த ஃபில்டரை வெளியே எடுப்போம். இது ப்ளூ கலரில் இருக்குது. ஃபில்டரை எடுத்து இது கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். டஸ்ட் இருக்கிறதுனால நம்ம டேப்பில் வச்சு க்ளீன் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து இன்னொரு ஃபில்ட்ரு உள்ளே இருக்கும். அந்த ஃபில்டரை வெளியே எடுத்துட்டோம். இதையும் நல்லா க்ளீன் பண்ணி போட்டுடலாம். நல்லா க்ளீன் பண்ணிடலாம். இதில் வந்து அடைப்பு வந்து இந்த மேலே டேங்கில் இருந்து வர்ற தண்ணியில் உள்ள டஸ்ட்டு வந்து இதில் உள்ள டேங்க் உள்ள போகாமல், நம்ம வாஷிங் மிஷின் டேங்க் உள்ள போகாமல் இதை தடுத்துக்கணும். அப்போ இதில் உள்ள டஸ்ட்டை வந்து நம்ம கிளியராக ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இதில் வந்து 2 ஓப்பனிங் உள்ள இன்லெட் இருக்குங்க. இது வந்து கோல்டு வாட்டர், இது வந்து ஹாட் வாட்டர் இருக்குது. இந்த கோல்டு வாட்டருக்கு உள்ள ஃபில்ட்ரு வந்து அவுட் சைடு ஃபில்ட்ரு வந்து ப்ளூ கலரில் இருக்குது. அது வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது. இது ஆரஞ்சு கலர். அப்போ நம்ம கோல்டு வாட்டரில் தான் போட்டிருக்கோம். முதல் வந்து அந்த இன்சைடு ஃபில்டரை மாட்டிக்கலாம். மாட்டிட்டு இந்த ப்ளூ கலர் அவுட் சைடு ஃபில்டர் மாட்டிடுவோம். ப்ரெஸ் பண்ண ஈஸியாக போயிடும். அப்புறம் நம்ம கோஸை மாட்டிக்கலாம். இது நம்ம கோல்டு வாட்டருக்குள்ள இன்லெட். நல்லா டைட் பண்ணிங்க, இல்லைன்னா லீக் ஆகும். டைட் பண்ணியாச்சு. என்ன வந்து செக் பண்ணிக்கலாம்.